எல்லாருக்கும் வணக்கம். தங்கமாமி சமையல் சேனல்ல இருந்து இன்னைக்கு ஒரு நல்ல ரெசிபி பண்ணி காமிக்க போறோம். இன்னைக்கு வந்து உருண்டை குழம்பு அப்படின்னு சொல்றது, பருப்பு உருண்டை குழம்புன்னு சொல்லலாம். இன்னைக்கு வந்து அதை எப்படி பண்றதுன்னு நான் பண்ணி காமிக்கிறேன். வாங்கப்பதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்க்கலாம். கடலை பருப்பு 3 பங்கு எடுத்திருக்கேன். எல்லாரும் வெறும் கடலை பருப்புல கூட இது பண்ணலாம். ஆனா கொஞ்சம் வந்து நமக்கு கடினமா இருக்க மாதிரி இருக்கும் வயசானவா சாப்பிட. துவரம்பருப்பு கொஞ்சம் சேர்த்தோம் அப்படின்னாக்க கொஞ்சம் மிருதுவா நல்லா பூ போல வரும் உருண்டை. அதனால 3 பங்கு கடலைப்பருப்பு, 1 பங்கு துவரம்பருப்பு எடுத்திருக்கேன். அடுத்து ஜீரகம், சோம்பு, கடுகு, வெந்தயம், சாம்பார் தூள், மஞ்சத்தூள், வெல்லம், இஞ்சி, பூண்டு, சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், தேங்காய், வரமிளகாய், தக்காளி, தேவையான அளவு உப்பு, புளி எலுமிச்சம்பழ அளவு, தாளிக்க எண்ணெய், தேவையான எண்ணெய், கருவேப்பிலை, மல்லி. இது நம்ம இன்னைக்கு எடுத்துருக்கோம். இந்த உருண்டை குழம்பு எப்படி பண்றதுன்னு இன்னைக்கு பார்க்கலாம். இப்ப கடலைப்பருப்பையும் துவரம் பருப்பையும் நான் ஊற போடுறேன். அது 1 மணி நேரம் நல்லா ஊறட்டும். இது வந்து நம்ம வந்து அரைக்க போறோம். தேங்காய் வந்து பால் எடுத்து வைக்க போறேன். தேங்காய் பால் வந்து குழம்புக்கு வந்து ரொம்ப சுவையை கொடுக்கும். அதனால தேங்காய் பால் நான் அரைச்சி எடுத்து வைக்கிறேன். பச்சை மிளகாய் நைஸாக வெட்டி வச்சுக்கிறேன். இஞ்சி பூண்டு அரவை நான் போட்டு எடுத்து வச்சுக்கிறேன். தக்காளி நறுக்கி வச்சுக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் வெட்டிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த கடலைப்பருப்பு துவரம்பருப்பு நான் ஊற வச்சிருக்கேன். 1 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதை தண்ணி இல்லாமல் வடிகட்டிட்டு கெட்டியாக நான் மிக்சியில் அரைச்சிக்கிறேன். இதுல நான் 2 வரமிளகாய் போட்டு அரைக்கிறேன். ஏன்னா பச்சை மிளகாலாம் நம்ம போட போறோம். தாளிப்புளியும் வரமிளகா போட போறோம். வெயில் காலமா இருக்கு, ரொம்ப காரம் நமக்கு வேண்டாம். அதனால இதுலயே நான் வந்து ஒரு துளியோண்டு மஞ்சப்பொடி கலருக்கு நான் சேர்த்துக்கிறேன். உப்பு இதுக்கு தகுந்த, பருப்புக்கு தகுந்த அளவு நான் போட்டுக்கிறேன். நீங்களும் அது மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க. சோம்பு இதுலயே போட்டேன் 1 ஸ்பூன். இப்ப இது தண்ணி இல்லாம கெட்டியா நான் அரைச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். உருண்டைக்கு அரைச்சிருக்கேன். இங்க பாருங்க, நல்லா உருண்டையாட்டம் நைஸா அரைச்சிட்டேன் நான். ரொம்ப நைஸா அரைக்கல. இப்படி எடுத்தோம்னா நமக்கு குருணை மாதிரி இருக்கும். இதுல வந்து மஞ்சப்பொடி, உப்பு, இதுக்கு தேவையானது எல்லாமே போட்டோம். சோம்பு இதுலயே நான் போட்டு அரைச்சிருக்கேன் நான். இப்ப இது மேல இதுக்கு போடுற சாமான போடலாம். தேங்காய் வந்து நான் பல்லா வெட்டி வச்சிருக்கேன். இந்த மாதிரி நீங்களும் வெட்டிக்கலாம். அப்படி பல்லு கடிக்க முடியல அப்படின்னாக்க தேங்காயை துருவி போட்டுக்கலாம். தேங்காய் பல்லு போட்டா நல்லா இருக்கும். அதனால நான் போட்டிருக்கேன். வெங்காயம் நைஸா வெட்டி வச்சிருக்கேன். பச்சை மிளகாய் கொஞ்சமா தான், 2 மிளகாய் வெட்டி வச்சிருக்கேன். காரத்துக்கு ரொம்ப வேண்டாம். இஞ்சி பூண்டு விழுது. இஞ்சி பூண்டு பிடிக்காதவா போட்டுக்கவே வேண்டாம். நீங்க வெறும் தேங்காயை போட்டு கூட வெங்காயம் இல்லாம கூட பண்ணிக்கலாம், விரோதமா இருந்தாக்க. இல்லை தேவையான இஞ்சி பூண்டு எல்லாமே வாசனைக்கு குழந்தைங்க சாப்பிடுறதா இருந்தா போட்டுக்கலாம். இப்ப நைஸா வெட்டி நான் கருவேப்பிலை, வெட்டி நான் மல்லி, இப்ப எல்லாமே இதுக்கு போட்டாச்சு. இந்த மாவை நான் நல்லா கலந்து உருண்டையா உருட்டி வச்சுக்கிறேன். இப்ப இதை எல்லாத்தையும் நான் ஒன்னா கலந்தாச்சு. இப்ப நான் அதை உருண்டை பிடிச்சு வச்சுக்கிறேன். இந்த உருண்டை வந்து ரொம்ப பெருசா உருட்ட வேண்டாம். ஏன்னா குழம்புல குழைச்சு வேக வரும்போது கொஞ்சம் உருண்டை வந்து நமக்கு பெருசாவே இருக்கும். அதனால ரொம்ப பெருசா வேண்டாம். அதனால மீடியமா நம்ம குட்டி குட்டியா போட்டுக்கலாம். உருண்டை நீங்க இப்படியும் பிடிச்சிக்கலாம், இல்லை இந்த ஷேப்ல நீல போக்கையும் பிடிச்சிக்கலாம். உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி பண்ணிக்கலாம்.
இந்த மாவு எல்லாத்தையும் நான் உருட்டிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ இந்த உருண்டை குழம்பு அரைச்ச பருப்பை எல்லாத்தையும் நான் உருட்டி வச்சுட்டேன். அடுத்தாப்புல நம்ம குழம்பு வைக்கலாம். இந்த கடை வச்சிருக்கேன், அடுப்பை பற்ற வச்சுட்டேன். இந்த குழம்பு தாளிக்கிறதுக்கு உண்டான எண்ணெய் நான் ஊற்றுறேன். எண்ணெய் ரொம்ப ஊற்றலை, இதில் ஒரு 4 ஸ்பூன் தான், சின்ன ஸ்பூனில் தான் ஊற்றிருக்கேன். இந்த எண்ணெய் சூடேறி எடுத்து நான் நல்லெண்ணெய் தான் எடுத்திருக்கேன் இந்த குழம்புக்கு. இப்போ வந்து கடுகு போடுறேன். இந்த கடுகு நல்லா பொரியிறது. வெந்தயம் கொஞ்சமாக போடுறேன், வெந்தயம் ரொம்ப வேண்டாம். 2 வரமிளகா வாசனைக்கு தாளிக்கிறேன், காரமும் ரொம்ப வேண்டாம். பச்சை மிளகாயில உருண்டையிலேயே நம்ம சேர்த்துட்டோம், அதனால இப்போ 2 வரமிளகா வாசனைக்கு போட்டிருக்கேன். வெங்காயம், சின்ன வெங்காயம் போட்டிருக்கேன். தக்காளி ஒரு 3 பழம் இது மாதிரி நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஜீரகம் கொஞ்சோண்டு ஒரு குட்டி ஸ்பூனில் போட்டுருக்கேன். தக்காளி வெங்காயமும் நல்லா வதங்குறது. கலருக்கு மஞ்சப்பொடி குட்டி ஸ்பூனில் 1 ஸ்பூன் போடுறேன். இந்த குழம்பு காரத்துக்கு நம்ம வீட்டில் அரைச்ச சாம்பார் பொடி எடுத்திருக்கேன், அது ரொம்ப காரம் வேண்டாம். நான் அந்த சின்ன ஸ்பூனில் 2 போட்டிருக்கேன். தக்காளியும் வெங்காயமும் நல்லா வதங்கி போச்சு, ரெண்டும் ஒன்றா குழஞ்சி வந்து போச்சு. இப்போ ஒரு சின்ன எலுமிச்சங்காய் அளவு நான் புளி எடுத்து வச்சிருக்கேன், அதை வந்து நான் தண்ணியாக தான் இப்போ கரைச்சி ஊற்ற போகிறேன். இந்த புளியை இப்போ நான் நல்லா தண்ணியாகவே கரைச்சி ஊற்றிருக்கேன். ஏன்னா உருண்டை வேகணும், இதில் கெட்டி புளியாக வேண்டாம், தண்ணியாக தான் நான் ஊற்றிருக்கேன். இப்போ பத்தாததுக்கு இன்னும் கொஞ்சம் நான் தண்ணி கூட இதில் நான் சேர்க்குறேன். இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு நான் ஒரு நிதானத்தில் போட்டிருக்கேன், நீங்களும் பார்த்துட்டு போட்டுக்கோங்க. குழம்புங்கிறதுனால ஒரே ஒரு துண்டு வெல்லம் போடுறேன், போட்டால் இது சுவையை கூட்டி கொடுக்கும். ஒரு துண்டு வெல்லம் போட்டுருவேன். பச்சை வாசனை போக இந்த குழம்பு நல்லா கொதிக்கட்டும். இந்த குழம்பு பாருங்க நல்லா கொதிக்கிறது, பச்சை வாசனை போயிடுத்து. தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா வெந்து போச்சு. இந்த உருண்டை வந்து நான் அரைச்சது வந்து இப்போ பச்சையாக தான் இதில் போட போகிறேன். இந்த உருண்டை வந்து பச்சையாக அரைச்சது தான் போட போகிறேன். இட்லி தட்டில் வச்சு வேக வைக்கலாம் இல்லை. இப்போ நான் ஒன்று மெதுவாக போடுறேன். கொதிக்கிற குழம்புல இப்போ நான் ஒன்றா போடுறேன். 1 போட்டிருக்கேன், அது மேந்து வந்த உடனே அடுத்தது போடல. எல்லாத்தையும் நம்ம மொத்தமாக போட்டால் எல்லாம் கரைஞ்சு போயிடும். ஒன்றா தான் நம்ம பொறுமையாக போடணும். உடனே போட்ட உடனே நம்ம வந்து கரண்டி வச்செல்லாம் கலரக்கூடாது. இப்படி கலரணும்னா இது மாதிரி கரண்டி காம்பால இல்லை நம்ம அந்த வடக்கம்பியாலேயோ நம்ம இப்படி மெதுவாக நம்ம கிளறி விடலாம். இப்போ அது வெந்து போட்டு இப்போ நான் அடுத்தது போடுறேன். பொறுமையாக ஒன்று மிதந்து வந்த பிற்பாடு நம்ம இன்னொன்று போடணும், போட்டால் இப்போ ஒன்று கூட உடையாது.
உடையாம மேந்து வருது, லேசா நம்ம கிளறி விடலாம். இப்ப நான் எல்லா உருண்டையும் இதுல போட்டேன். இதை நான் மெதுவா கிளறி விடுறேன் பாருங்க. அப்படியே குண்டு குண்டா ஒரு உருண்டை கூட இதுல உடையாது. பொறுமையா கிளறி விட்டுருக்கேன். எல்லாம் நல்லா இன்னும் கொஞ்ச நேரம் கொதிச்சுதுன்னா இந்த உருண்டையில வந்து புளி, உப்பு, காரம் எல்லாமே இதுல ஏறிக்கும். சாப்பிட்றதுக்கு ரொம்ப சுவையா இருக்கும். இது இன்னும் கொஞ்சம் கொதி வாங்கட்டும். இது நல்லா ஒரு 5 நிமிஷம் கொதிச்செடுத்து இந்த உருண்டை எல்லாமே இந்த உருண்டை எல்லாமே கல் மாதிரி நல்லா வெந்து போச்சு. ஒண்ணு கூட உடையல. இது இப்ப எல்லாம் கொதிச்சு எல்லாம் ஒண்ணா ஆயிடுத்து. இனிமே ஒண்ணு உடஞ்சு போயிடும், நம்ம கவலையே பட வேண்டாம். குழம்பு எல்லாமும் கெட்டி ஆயிடுத்து. இதுக்கு அரவையில நான் தேங்காய் கொடுக்கல, தேங்காய் பால் தான் எடுத்து வச்சிருக்கேன், முதல் பால். இப்ப இதை நான் அடுப்பை அணைச்சிட்டு இந்த தேங்காய் பால் இதுல சேர்க்கிறேன். தேங்காய் பால் வந்து வயிற்று புண்ணாட்டும். இதுல சோம்பு, பூண்டு எல்லாம் நம்ம எல்லா சாமான்களும் போட்டிருக்கோம். நம்ம உடம்புக்கு நல்லது தரக்கூடியது எல்லாமே. உங்களுக்கே தெரியும் பருப்புல புரதச்சத்து எவ்வளவு இருக்குங்கிறத. இது முடிஞ்சப்ப மாசத்துல ஒரு 2 தடவையாவது நம்ம இத பண்ணி கொடுத்துடலாம். பண்ணி நீங்க 2 நாள் வச்சிருந்தா கூட இது கெட்டு போகாது. இப்ப கருவேப்பிலையும் மல்லியும் இதுல சேர்க்கிறேன். கருவேப்பிலை மல்லி நைஸா தான் வெட்டி வச்சிருக்கேன். இந்த பாருங்க, மல்லித்தலையும் சேர்த்துறேன். இந்த உருண்டை குழம்பு ரெடி ஆயிடுத்து. இப்ப நான் இறக்கிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்ப இந்த உருண்டை குழம்பு ரெடி ஆயிடுத்து. இது மாதிரி பண்ணிட்டு இது மாதிரி பவுல் எடுத்து இது மாதிரி போட்டு சாப்பிட கொடுத்தா கூட வடை மாதிரி இந்த உருண்டையோட சேர்த்து சாப்பிடலாம். சாப்பாட்டுக்கும் வச்சுக்கலாம். இது வந்து ஒரு நல்ல உடம்புக்கு ஆரோக்கியம் கொடுக்கக்கூடிய ஒரு ரெசிபி. இது மாசத்துல 2 நாள் நீங்க இந்த உருண்டை குழம்பு பண்ணி வீட்டில் எல்லாருக்கும் கொடுக்கலாம். இதில் அவ்வளவு சத்து இருக்கு, உடம்புக்கு தேவையானது. நீங்க பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. தங்கமாமி சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்து ஒரு நல்ல ரெசிபியோட உங்களை எல்லாரையும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.